வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ரணிலின் அரசியல் ஆயுள் காலம் தேர்தலுடன் நிறைவடையும். பகிரங்க விவாதத்திற்கு அழைப்பு விடுத்துள்ள விமல். ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகளின் தலைவர்களோடு பகிரங்க காணொலி கலந்துரையாடலுக்கு தயார். ரணில் தெரிவிப்பு. சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினமான எதிர்வரும் 30ஆம் தேதி வடக்கு கிழக்கில் மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டம். அர்ஜுனாவின் அரசியல் அதிரடியில் திணறும் தமிழ் அரசியல்வாதிகள். ரணவிடம் வாங்கியதை திருப்பிக் கொடுக்கவும் சிலர் தயார். தொடர்வது விரிவான செய்திகள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் ஆயுள் காலம் செப்டம்பர் 21ஆம் தேதியுடன் நிறைவடையும். தேசியத்தை கருத்தில் கொள்பவர்கள் நம்முடன் கைகோர்க்க வேண்டும் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவங்ச தெரிவித்தார். அனுராதபுரத்தில் நேற்று இடம்பெற்ற சர்வஜன சக்தியின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றும் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். ராஜபக்சேக்கள் நாட்டுக்கு எதிராக செயற்படும் போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசாங்கத்தில் இருந்து வெளியேறி எதிர்க்கட்சியாக செயற்பட்டோம். எமக்கும் சுயநல நோக்கங்களை முன்னிலைப்படுத்தி செயற்பட முடியும். ஆனால் ஒருபோதும் நாங்கள் அவ்வாறு செயற்படவில்லை. 2019ஆம் ஆண்டு மக்கள் வழங்கிய ஆணையினை பலவீனப்படுத்தக்கூடாது என்பதற்காகவே 7 அரசியல் கட்சிகளை ஒன்றிணைத்து சர்வஜன சக்தி என்ற புதிய அரசியல் பரிணாமத்தை தோற்றுவித்துள்ளோம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் ஆயுட்காலம் எதிர்வரும் மாதம் 21ஆம் தேதியோடு நிறைவடையும். அவருக்கு ஆதரவு வழங்க சென்றுள்ளவர்களின் அரசியல் எதிர்காலமும் கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளது. பிரதான வேட்பாளர்கள் என்று குறிப்பிட்டுக் கொள்பவர்கள் எவரும் தேசியத்தை முன்னிலைப்படுத்தி செயற்படுவதாக குறிப்பிடவில்லை. தேசியத்தை முன்னிலைப்படுத்தி செயற்படும் அனைத்து தரப்பினரும் எம்முடன் கைகோர்க்க வேண்டும். பொருளாதார கொள்கை தொடர்பாக பிரதான வேட்பாளர்கள் என்று குறிப்பிட்டுக் கொள்பவர்களிடம் பகிரங்க விவாதத்திற்கு நாங்கள் தயார் என்றார். ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகளின் தலைவர்களோடு பகிரங்க காணொலி கலந்துரையாடலுக்கு தயார் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். சர்வஜன நாணய நிதியத்தோடு செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கைகளை மாற்றுவது தொடர்பாக இந்த கலந்துரையாடல் அடிப்படையாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீகோத்த கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் விசேட பொது மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். இவ்விரு தலைவர்களும் தமது பொருளாதார கொள்கைகள் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கைகள் தொடர்பாக பொது வழியில் தமது வாதங்களை முன்வைப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்படும் எனவும் அதன் பின்னர் முழு நாடும் காணக்கூடிய வகையில் கலந்துரையாடல் பகிரங்கப்படுத்தப்படும் எனவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார். சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை நடத்த உள்ளனர். இந்த போராட்டம் வலுப்பெற அனைவரும் அணிதிரண்டு ஆதரவு வழங்கும் வண்ணம் முன்னாள் வடமாகாண சபையின் உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். அவரால் இன்றைய தினம் ஊடகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினம் எதிர்வரும் 30ஆம் தேதி அனுஷ்டிக்கப்படுகிறது. வேதனைகளுடன் சொல்லனா துன்பங்களுடனும் பல ஆண்டுகளாக தங்களுடைய உறவுகளை தேடிக் கொண்டிருக்கின்றார்கள். இலங்கையினை பொறுத்தவரையில் காணாமல் ஆக்கப்பட்டோர் என்ற சொற்பதம் உருவாக காரணமானவர்கள் தங்களுடைய துரோகத்தின் வெளிப்பாடாக தமிழ் மக்களை வேதனைப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலமாக இன்னமும் இதற்கு ஒரு தீர்வு இல்லை. இறுதிப் போரின் போது ஒப்படைக்கப்பட்டவர்களை காணாது படும் வேதனையில் ஏக்கத்துடன் இருக்கும் பெற்றோர்களில் சிலர் இறந்தும் விட்டார்கள் என்பது கொடுமை. இந்த நிலையில் சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினமான எதிர்வரும் 30ஆம் தேதி வடக்கு கிழக்கில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் வடக்கிலும் ஜாழ்ப்பாணத்திலும் கிழக்கில் திருகோணமலையிலும் காலை 10 மணியளவில் மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை நடத்த உள்ளார்கள். இந்த போராட்டம் வலுப்பெற அனைவரும் திரண்டு ஆதரவு வழங்கும் வண்ணம் கேட்டுக்கொள்கிறேன் என்று அதில் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் வேட்பாளர்களுக்கு அரசு செலவினம், விமானப்படை, உலங்கு வானூர்திகள் அல்லது விமானங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் கூட்டங்கள் மற்றும் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக அதனை பயன்படுத்த முடியாது என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆனந்த ரத்நாயக்க தெரிவிக்கையில், அரச விமானங்களை தேர்தல் பணிகளுக்கு பயன்படுத்தினால் அதற்கு பணம் கொடுக்க வேண்டும். எவ்வாறாயினும் ஏனைய தேர்தல் அல்லாத உத்தியோகபூர்வ நடவடிக்கைகளுக்கு விமானங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய நபர்கள் அரசாங்க விமானங்களை பயன்படுத்துவதற்கு எந்த தடையும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். இதேவேளை அரச பேருந்துகள் மற்றும் தொடருந்துகளை தேர்தல் பணிகளுக்கு பயன்படுத்தினால் அதற்கு பணம் செலுத்தி பற்றிச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதற்கமைய அரசாங்க சொத்துக்களை தேர்தல் பணிகளுக்கு பயன்படுத்துதல் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை
நடவடிக்கை எடுக்குமாறு அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 925 அதிகரித்துள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவிக்கின்றது. கடந்த ஜூலை மாதம் 31ஆம் தேதி முதல் இதுவரையான காலப்பகுதியில் இந்த முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகள் வால்கர் டக் முன்வைத்த குற்றச்சாட்டுகளை இலங்கை அரசாங்கம் மறுத்துள்ளது. இலங்கையின் மனித உரிமை நிலவரம் குறித்து ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை ஆணையாளரின் முழுமையான அறிக்கையில் அண்மையில் வெளியிடப்பட்டிருந்தது. இலங்கை ஜனாதிபதி தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் இந்த அறிக்கை வெளியாகியிருந்தது. மனித உரிமைகள் பாதுகாப்பு முறைமையினை சீர்திருத்துவதாக உறுதியளித்த போதிலும் இலங்கை அரசாங்கம் அதனை இன்னமும் செய்யாமல் இருப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. எனினும் 2023 முதல் அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டங்கள் மற்றும் மசோதாக்கள் மூலம் பாதுகாப்பு படைகளுக்கு பரந்த அதிகாரங்களை வழங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கருத்து சுதந்திரம் மற்றும் கருத்து வெளிப்படுத்தல் மீதான கட்டுப்பாடுகளையும் இலங்கை அரசாங்கம் விரிவுபடுத்தியுள்ளதாக ஐநா அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஊடகவியலாளர்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் அதிகரித்துள்ளதாகவும் கைதிகளுக்கு எதிரான சித்திரவதைகள் அதனால் ஏற்பட்ட மரணங்கள் தொடர்பிலும் சுட்டிக்காட்டப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த வெள்ளியன்று ஐநாவின் உயர்ஸ்தானிகரின் அறிக்கை மீதான அதன் நிலைப்பாட்டை ஜெனீவாவை தளமாக கொண்டு உலக அமைப்பின் உறுப்பு நாடுகளின் வெளிநாட்டு தூதுவர்களுக்கு அரசாங்கம் விளக்கியுள்ளது. இதன்படி வெளிவிவகார அமைச்சர் அலி சஃப்ரி ஆணையாளர் வால்கர் டக் எழுப்பிய பிரச்சனைகள் தொடர்பாக அரசாங்கத்தின் நிலைப்பாடு குறித்து கொழும்பை தளமாக கொண்டு ராஜதந்திரிகளுக்கு விளக்கினார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரின் 17 பக்க அறிக்கையில் பட்டியலிடப்பட்டுள்ள விடயங்களை எதிர்கொள்வதற்கான விரிவான அறிக்கையினையும் அமைச்சு தமது இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. அங்கத்துவ நாடுகளுக்கும் ஏனைய நாடுகளுக்கும் வழங்கப்பட்ட 9 பக்க சுருக்க குறிப்பில் சமூக மற்றும் அரசியல் முன்னணியில் ஜனநாயக ரீதியாக சவால்களை வெற்றி கொள்வதில் மட்டுமின்றி அண்மைய வரலாற்றில் மிக மோசமான பொருளாதார நெருக்கடியினை தொடர்ந்து அதன் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதிலும் இலங்கை வெற்றியடைந்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாவகச்சேரி வைத்தியசாலையில் மருத்துவ முறைகேடுகளை வெளியே கொண்டு வந்த வைத்திய நிர்வாகி ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்து அவருக்கு சிக்கல்களை ஏற்படுத்திய தமிழ் அரசியல்வாதிகள் இப்போது தாமே சிக்கலில் மாட்டிக்கொண்டுள்ளனர். அர்ஜுனா அரசியலுக்குள் இறங்கிவிட்டார். இது எமது பாரம்பரிய தமிழ் அரசியல்வாதிகளுக்கே குடைச்சல் கொடுக்கும் விஷயம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தொழில் இருப்பது போல அரசியல்வாதிகளின் தொழில் அரசியல். அதற்கு மக்கள் ஆதரவு கொடுத்தால் கிளை தொழிலான பார் லைசன்ஸ், எரிபொருள் வர்த்தக லைசன்ஸ் என்று உப தொழிலாக பலவற்றை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அனைத்துக்கும் அடிப்படை தேர்தலில் ஜெயிக்க வேண்டும். தோற்ற அரசியல்வாதிகளின் கதி அதோ கதிதான். இப்படியான கம்பி மேலே நடக்கும் வித்தையில் தமிழ் அரசியல்வாதிகளின் வயிற்றில் புளியை கரைக்க புதிதாக காட்சிக்குள் வந்துள்ளார் அர்ஜுனா. இப்படி நடக்கும் என்று தெரிந்திருந்தால் நம்ம தமிழ் அரசியல்வாதிகள் ஊழல் மருத்துவ அதிகாரிகளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்காதவாறு பார்த்து கொண்டிருப்பார்கள். இப்போது காலம் கடந்து விட்டது. அர்ஜுனா அரசியலுக்கு வந்துள்ளார். அவருக்கு கணிசமான ஆதரவும் உள்ளது. அதனால் அவர் இப்போது உள்ள தமிழ் அரசியல்வாதிகளின் வாக்கு வங்கியை பிரிக்கவும் போகிறார். தமிழரசு கட்சியின் சில முக்கியஸ்தர்கள் கடைசி நேரத்தில் ரணவுக்கு ஆதரவு தெரிவிக்க ஏற்கனவே சில கொடுப்பனவுகள் மற்றும் சலுகைகளை பெற்றுவிட்டதாக கூறப்படுகிறது. சுமந்திரன், சாணக்கியன் உட்பட பல தமிழரசு கட்சி நபர்கள் தேர்தலுக்கு ஒரு வாரம் உள்ள நிலையில் ரணிலுக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள், பொறுத்திருந்து பாருங்கள் என்கிறார் அர்ஜுனா. கையிலே காசு வாயிலே தோசை டீல்கள் உள்ளன என்றும் சொல்லப்படுகிறது. இதற்கிடையே தமிழ் பொது வேட்பாளர் என்று ஒருவர் பரிதாபமாக சுற்றி கொண்டிருக்கிறார். அவர் 5% வாக்குகளையாவது பெறாவிட்டால் அவரது அரசியல் வாழ்க்கை காலி. இந்த கூத்துக்கு மத்தியில் தான் அர்ஜுனா காட்சிக்குள் வருகிறார். சஜித்தை ஆதரிக்கிறார். குழப்பமான இந்த சூழ்நிலையில் ரணவிடம் வாங்கியதை திருப்பி கொடுத்துவிட்டு சஜித்தை ஆதரிக்கலாமா என்று சில தமிழ் அரசியல்வாதிகள் கணக்கு போடுவதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே சைக்கிள் கட்சியினருக்கு கொடுப்பதாக பேசப்பட்ட பணம் இன்னமும் போய் சேராததால் அவர்களும் கொதிப்பில் உள்ளார்கள். மொத்தத்தில் அர்ஜுனா வந்து எல்லாவற்றையும் குழப்பிவிட்டார்.